இந்த IELTS ஸ்பீக்கிங் பார்ட் 3 ஆனது 5லிருந்து 6 கொஷன்களை கொண்டதாக இருக்கும். இந்த IELTS ஸ்பீக்கிங் பார்ட் 3 தான் சொல்லுவாங்க டிஸ்கஷன் சொல்லுவாங்க. IELTS ஸ்பீக்கிங் பார்ட் 1 என்ன சொல்லுவாங்க சொன்னால் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. பார்ட் 2 கியூ கார்டுன்னு சொல்லுவாங்க. IELTS ஸ்பீக்கிங் பார்ட் 3 டிஸ்கஷன் என்று சொல்லுவாங்க. ஸோ இந்த IELTS ஸ்பீக்கிங் பார்ட் 3 ஆனது, அதாவது டிஸ்கஷன் பார்ட் ஆனது உங்களுக்கு பொதுவாக 5லிருந்து 6 கொஷனை உள்ளடக்கியதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கொஷனுக்கும் 4லிருந்து 5 சென்டென்ஸுக்கு பதில் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் இப்போ நான் சொல்லியிருந்தேன் 5லிருந்து 6 கொஷனை உள்ளடக்கியதாகத்தான் இந்த டிஸ்கஷன் பார்ட் 3 ஆனது இருக்குமென்னு IELTS ஸ்பீக்கிங்னு சொல்லி. ஸோ அதில் ஒவ்வொரு கொஷனுக்கும் நீங்கள் கட்டாயம் ஸ்பீக்கிங் பண்ண வேணும். அவர் எக்ஸாமினர் கேள்வி கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ண வேணும். 4லிருந்து 5 சென்டென்ஸ், குறைந்தது 4லிருந்து 5 சென்டென்ஸில் உள்ளடக்கி இருக்க வேணும் உங்களோட ஆன்சர். ஸோ இந்த IELTS ஸ்பீக்கிங் பார்ட் 3 ஆனது, அதாவது டிஸ்கஷன் பார்ட் ஆனது உங்களுக்கு IELTS ஸ்பீக்கிங் பார்ட் 2 ஃபாலோ அப் கொஷனாகத்தான் வரும். அதாவது IELTS ஸ்பீக்கிங் பார்ட் 2 ரிலேட்டட் கொஷனாகத்தான் உங்களுக்கு IELTS ஸ்பீக்கிங் பார்ட் 3 ஆனது வரும். ஸோ நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் எப்படி என்று சொல்லி. ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு அதாவது IELTS ஸ்பீக்கிங் பார்ட் 2ல் கியூ கார்டுன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கொள்ளுவோமே. என்ன ஹெட்டிங்னு சொன்னால் கியூ கார்டில் கொடுத்துருக்கிற ஹெட்டிங் டிஸ்கிரைப் அ லாங்குவேஜ் தட் யூ திங்க் வில் பிகம் அன் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் இன் த ஃபியூச்சர் என்று கியூ கார்டில் ஒரு ஹெட்டிங் கொண்டு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நினைக்கிற ஃப்யூச்சரில் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜாக வருமானு நினைக்கிற லாங்குவேஜை டிஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி தான் அந்த கொஷன் கியூ கார்டில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கொள்ளுவோம். ஸோ இது ஸ்பீக்கிங் பார்ட் 2 கியூ கார்டில் கொடுத்த கொஷன். ஸோ பார்ட் 3க்கு எப்படி வரும்னு சொன்னால், இதில் ஃபாலோ அப் கொஷன் பார்ட் 3க்கு எப்படி வரும்னு சொன்னால், அல்லது ரிலேட்டட் கொஷன் பார்ட் 3க்கு எப்படி வரும்னு சொன்னால், ஸோ பாருங்க நான் 2-3 கொஷன் சொல்கிறேன். அதாவது இந்த ஃபாலோ அப் கொஷன் எப்படி வரும்னு சொல்லி 2-3 கொஷன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ முதலாவது, why do people choose to learn a new language? அப்படி என்று சொன்னால் ஏன் மக்கள் புதிய மொழியை கற்க தெரிவு செய்கிறார்கள் என்று ஃபாலோ அப் கொஷன் ஒன்று வரலாம். அடுத்தது என்ன கொஷன் வரலாம்னு சொன்னால், what problems are often associated with learning a new language? ஸோ அதாவது புதிய மொழியை கற்றுக்கொள்வதில் அடிக்கடி என்ன சிக்கல் உள்ளது என்றுதான் அதில் கேள்வி. அடுத்தது 3வது கொஷன் எப்படி வரும்னு சொன்னால், why do you think learning new language is easier for some people but hard for others? அதாவது புதிய லாங்குவேஜை நீங்கள் கற்கிறது ஏன் சில ஆட்களுக்கு ஈஸியாக இருக்குது, சில ஆட்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் எப்படிப்பட்ட டிஸ்கஷன் கொஷன்கள் வரும்னு சொல்லி. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டைட்டில், கியூ கார்டர் டைட்டில். ஸோ அதை ரிலேட்டட் பண்ணி தான் பார்ட் 3, அதாவது ஸ்பீக்கிங் பார்ட் 3 டிஸ்கஷன் கொஷன் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு நான் எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தேன் கேள்வி எப்படி வரும்னு சொல்லி. ஸோ இந்த டிஸ்கஷன் கொஷனானது பொதுவாக WHல ஆரம்பிக்கும், அதாவது WH கொஷனில் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. வாட், வேர், வென், வை அண்ட் ஹவு. ஸோ இப்படியான கொஷனில் ஆரம்பிக்கும். அண்ட் இப்படியும் ஆரம்பிக்கலாம், do you believe, do you think. ஸோ இப்படியும் ஆரம்பிக்கலாம். மற்றும் இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த டிஸ்கஷன் கொஷன்ஸ் ஆனது கொஞ்சம் லென்த்தான கொஷனாக இருக்கும். ஸோ எக்ஸாமினர் உங்களுக்கு, அதாவது ஓரல் வாயால் தான் உங்களுக்கு கொஷனை சொல்லுவார், நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ சம்டைம் உங்களுக்கு இந்த கொஷன் லாங்காக இருக்கிற வடிவால் உங்களுக்கு சம்டைம் இந்த கொஷன் விளங்காமல் அல்லது புரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. If you don't understand the question, you can ask, please repeat the question. உங்களுக்கு கொஷன் உண்மையாக உங்களுக்கு கொஷன் விளங்கல் அல்லது புரியலைன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸாமினர்கிட்ட சொல்லலாம், ப்ளீஸ் ரிப்பீட் த கொஷன் நீங்கள் எக்ஸாமினர்கிட்ட சொல்ல முடியும். ஸோ அப்படின்னு சொன்னால் ரிப்பீட் கொஷன் ரிப்பீட் சொல்லுவார் உங்களுக்கு.
இந்த டிஸ்கஷன் கொஷன்களில் அல்லது IELTS பார்ட் 3 ஸ்பீக்கிங்கில் கட்டாயமாக நீங்கள் 3 விஷயத்தை பற்றி நீங்கள் கட்டாயமாக ரிமைண்ட் பண்ணிக்கொண்டு இருக்க வேணும். முதலாவது விஷயம், ரைட் டு ரிமெம்பர் த கொஷன். அதாவது நீங்கள் கொஷனை ஞாபகப்படுத்த வேணும். என்ன கொஷன் சொல்லி டிஸ்கஷன் கொஷன் எக்ஸாமில் சொன்னால் ஸோ நீங்கள் ஆன்சர் சொல்லும்போது கொஷனை ஞாபகப்படுத்த வேண்டும். அண்ட் நெக்ஸ்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஷன். நீங்கள் கட்டாயம் கொஷனை விளங்க விடும். அதாவது கொஷன் விளங்கி எடுக்காமல் நீங்கள் பிள்ளையான ஆன்சர் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் கொஷன் கடைசி மட்டும் நீங்கள் விளங்க வேணும். சில கொஷனால் ஹாஃபில் வேறு மாதிரி இருக்கும், அனதர் ஹாஃப் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ கடைசி எக்ஸாமினர் சொல்லும் வரைக்கும், கடைசியான கொஷனை சொல்லும் வரைக்கும் அதற்கு பிறகு நீங்கள் அதை விளங்கி எடுத்து தான் நீங்கள் ஆன்சர் சொல்ல வேணும். கொஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் பிள்ளையாக ஆன்சர் சொல்லலாம். இப்போது எக்ஸாமில் ஒரு கொஷன் கேட்டால் நீங்கள் பிள்ளையாக விளங்கி பிள்ளையாக ஆன்சர் சொல்லலாம். ஸோ அப்படிங்குள்ள கொஷன் விளங்காட்டி நீங்கள் சொல்லலாம், ப்ளீஸ் ரிப்பீட் த கொஷன்னு சொல்லலாம். ஸோ அதான் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்ட் பாருங்கள். இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் டோன்ட் ஆன்சர் த கொஷன். ஆஸ்க் எக்ஸாமினர் டு ரிப்பீட் த கொஷன். அதாவது உண்மையிலே உங்களுக்கு கொஷன் விளங்கவில்லைன்னு சொன்னால் நீங்கள் கொஷனுக்கு ஆன்சர் பண்ண வேண்டாம். எக்ஸாமினேட்டர் சொல்லி கொஷனை ரிப்பீட் பண்ண சொல்லுங்கள். ஸோ இது மூன்றும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பீக்கிங் பார்ட் 3 டிஸ்கஷன். ஸோ அடுத்தது நம்ம பொதுவாக IELTS ஸ்பீக்கிங் பார்ட் 3 அதாவது டிஸ்கஷன் கொஷனால் என்ன பொதுவான கொஷனால் பொதுவாக வரும் என்று சொல்லித்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த டிஸ்கஷன் கொஷனாக அல்லது IELTS ஸ்பீக்கிங் பார்ட் 3 கொஷனாக ஒப்பீனியன் பேஸ்ட் கொஷன் வரும். ஸோ அப்படின்னு சொன்னால் வாட் டூ யூ திங்க், வை டூ யூ பிலீவ், டூ யூ திங்க். ஸோ இப்படிப்பட்ட கொஷன்கள் வரும். ஒப்பீனியன் பேஸ்ட் கொஷனாக இருக்கும். ஒப்பீனியன் பேஸ்ட் கொஷனுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொன்னால் அக்கார்டிங் டு மீ, அதாவது என்னை பொறுத்தவரை, well as far as I am concerned அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரையில். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒப்பீனியன் பேஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் பண்ண வேணும். அடுத்தது என்ன கொஷன் வரும்னு சொன்னால் இந்த டிஸ்கஷன் அல்லது IELTS ஸ்பீக்கிங் பார்ட் 3 கொஷனாக பெனிஃபிட்ஸ் கொஷனில் கேட்பாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தானே, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் லேர்னிங் நியூ லாங்குவேஜ். ஸோ இப்படி பெனிஃபிட்ஸ்கள் கேட்பாங்க. உங்களுக்கு என்ன டாபிக் தராங்களோ அதை பற்றி பெனிஃபிட்ஸ்கள் கேட்பாங்க இந்த டிஸ்கஷன் கொஷன்களுக்கு. ஸோ நீங்கள் பெனிஃபிட்ஸ் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் பெனிஃபிட்ஸ் கேட்டால் கூட கொடுக்கக்கூடாது. 2 3 4, மேக்ஸிமம் 4 or 3 போதும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக ஆரம்பிக்க வேணும். ஃபஸ்ட்டாக 4 ஆரம்பிக்க வேணும். அடுத்தது செகண்ட்லி, மூன்றாவது ஃபைனலி என்று கொடுத்தால் போதும் பெனிஃபிட்ஸ் கேட்டால். ஸோ அடுத்தது இந்த IELTS ஸ்பீக்கிங் பார்ட் 3 டிஸ்கஷன் டைப் ஆஃப் கொஷன் கம்பேரிஷன் அல்லது டிஃப்ரென்ஸ் கொஷனாக வரும். அதாவது உங்களுக்கு கியூ கார்டில் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹெட்டிங்கையும் இன்னொன்றையும் வச்சு கம்பேரிஷன் பண்ணணும் அல்லது டிஃப்ரென்ஸ் சொல்ல வேணும். ஸோ அப்படிப்பட்ட கொஷனில் கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் எப்படின்னு சொன்னால், இப்போ உங்களோட மதர் லாங்குவேஜை நீங்கள் லேர்ன் பண்ணுற நியூ லாங்குவேஜை கம்பேர் பண்ணுங்கன்னு கேட்பாங்க, அல்லது டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க உங்களோட மதர் லாங்குவேஜுக்கும், அல்லது நீங்கள் இப்போ நியூவாக லேர்ன் பண்ணுற லாங்குவேஜுக்குடைய வித்தியாசங்கள் கேட்பாங்க. ஸோ இப்படி டிஃப்ரென்ஸ் அல்லது கம்பேரிஷன் கொஷனாகத்தான், கம்பேர் பண்ணுற கொஷனாகத்தான் டிஸ்கஷன் கொஷன் சிலது வரும். ஸோ அடுத்தது இந்த IELTS ஸ்பீக்கிங் பார்ட் 3 அதாவது டிஸ்கஷனில் என்ன டைப் ஆஃப் கொஷின் வரும்னு சொன்னால் ப்ரிடிக்ஷன் கொஷின் வரும். அதாவது ஃப்யூச்சரை பற்றி பேசணும். இப்போ அவங்க ஒரு கொஷின் கொடுப்பாங்க, நம்ம ஃப்யூச்சர் அதை பற்றி பேசுகிற கொஷினாக இருக்கும். ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பேசுகிற கொஷினாக இருக்கும். ஸோ இப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நியூ லாங்குவேஜை நீங்கள் லேர்ன் பண்ணுறதால உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன பயன் கிடைக்க போகுது. ஸோ இப்படி நீங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஃப்யூச்சர் டென்ஸில் தான் சொல்ல வேணும். ஆன்சரானது ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்க வேணும். ஸோ அடுத்தது என்ன டைப் ஆஃப், அதாவது IELTS ஸ்பீக்கிங் பார்ட் 3 டிஸ்கஷனுக்கு என்ன டைப் ஆஃப் கொஷன்கள் வரும்னு சொன்னால் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் கொஷன்கள் வரும். ஸோ உங்களுக்கு கியூ கார்டை டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரிலேட்டட் பண்ண மாதிரி அட்வான்டேஜ் இல்லை டிஸ்அட்வான்டேஜ் கொஷன்கள் உங்களுக்கு வரலாம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த லாங்குவேஜ் வச்சு நீங்கள் நியூ லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதால உங்களுக்கு
என்ன அட்வான்டேஜ் அல்ல டிஸ்அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ பொதுவாக இந்த 5 விடயங்களையும் உள்ளடக்கித்தான் உங்களுக்கு டிஸ்கஷன் கொஷன்ஸ் அல்லது IELTS ஸ்பீக்கிங் பார்ட் 3 கொஷன் வரும். ரிமைண்ட் பண்ண பாருங்கள். முதலாவது ஒப்பீனியன் பேஸ்ட் கொஷனாக இருக்கலாம், இரண்டாவது கொஷன் பெனிஃபிட் கொஷனாக இருக்கலாம், மூன்றாவது கம்பேரிஷன் அல்லது டிஃப்ரென்ஸ் கொஷனாக இருக்கலாம், நான்காவது ப்ரிடிக்ஷன் கொஷனாக இருக்கலாம், ஐந்தாவது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கொஷனாக இருக்கலாம். ஸோ காமனாக இதுகளை உள்ளடக்கி தான் உங்களுக்கு டிஸ்கஷனு கொஷன் வரும், அதாவது IELTS பார்ட் 3க்கு. ஸோ எக்ஸாம் உங்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பாருன்னா, நான் ஆல்ரெடி பார்ட் 2ல் IELTS கியூ கார்டை சொல்லியிருந்தேன், அதே தான் இங்கே எதிர்பார்ப்பேன். உங்களோட ப்ரொனவுன்சியேஷன் சூப்பர்வாக இருக்க வேண்டும். அடுத்தது ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ், கிராமர், vocabulary. உங்களுக்கு அவ்வளோ vocabulary தெரியாவிட்டாலும் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் சென்டென்ஸை சொல்ல வேண்டும். கட்டாயம் 4 அல்லது 5 சென்டென்ஸ் சொல்ல வேண்டும். மற்றது ஃப்ளூயன்சி, அதாவது உங்கள் சென்டென்ஸ் சொல்லக்கூட உங்களை இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியாக இருக்க வேண்டும், விட்டு விட்டு பேசக்கூடாது. ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க, ஃப்ளூயன்சியாக நீங்கள் பேச வேண்டும். ஸோ ஃப்ளூயன்சியாக பேசினாலே எக்ஸாமில் அட்மிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோ vocabulary தெரியாதாக்கள் நீங்கள் நார்மலான இங்கிலீஷை கொண்டு ஃப்ளூயன்சியாக கதைத்தால் போதும். உங்களுக்கு இப்படி பேண்ட் ஸ்கோர் 7.5 8 ட்ரை பண்ண முடியும். உங்களுக்கு vocabulary நிறைய தெரியும்னு சொன்னால் நீங்கள் vocabulary வேர்ட்ஸை போட்டு பேசுங்க, இட் டசன்ட் மேட்டர். பட் அவ்வளோ vocabulary வேர்ட் தெரியாதவங்க நீங்கள் ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ், நார்மலான இங்கிலீஷ் வேர்டு